விடாய்த்த ஆத்மா. தூரதேசத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நம்முடைய ஆத்மா தாகமாய் இருக்கும்போது அதன் தாகம் தணிக்கப்பட வேண்டும். பல சமயங்களில் நாம் நற்செய்தியை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய ஆத்மா நற்செய்தியை கேட்காதிருந்தால் அது விடாய்த்து போகும். நம்முடைய நாவு தாகத்தோடு வறண்டிருக்கும் போது குளிர்ந்த தண்ணீர் அதன் தாகத்தை தணிக்கும். அதுபோலவே விடாய்த்த ஆத்மாவுக்கு தூரதேசத்தில் இருந்து நற்செய்தி வந்தாலும் அது குளிர்ந்த தண்ணீரை போல ஆத்ம தாகத்தை தீர்க்கும். நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிறோம். நம்முடைய பரமதேசம் வெகு தூரத்தில் உள்ளது. நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத தூரத்தில் அது இருக்கிறது. ஆனாலும் பரலோகத்தை பற்றிய நற்செய்தியை கேட்கும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு அமைதியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நித்திய சுவிசேஷம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நம்முடைய ஆத்மாவுக்கு நற்செய்தியை கொடுக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை கிறிஸ்துவின் சுவிசேஷம் உறுதி பண்ணுகிறது. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை முத்திரையிடுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் விடாய்த்து போயிருக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமமானது. தூரதேசத்தில் இருந்து நற்செய்தி கொண்டு வந்தவர்கள் யாக்கோபு, இயேசு கிறிஸ்து, பவுல்.